வாழ்க்கையிலிங்க வாழ்க்கைங்கிறது தோல்வியே கிடையாதுங்க. தெரியுங்களா? தோல்வியே கிடையாது. தோல்விப்பட்டு துவண்டவே கூடாது. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைப்பா, எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எடுத்து சொல்ல ஆள் இல்லை, எனக்கு எனக்கு ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் இல்லை, அதனால என்னுடைய தோல்வி ஆகிப்போச்சு அப்படின்னு என்றைக்கு நினைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா 1000 தடவை நீங்கள் தோக்குறீங்க. 1000 தடவை தோக்கும்போது மனசாட்சி சொல்லுது போதுண்டா வேண்டாண்டா. அப்படிங்கும்போது மூளை சொல்லும் விடாதடா, விடாமுயற்சி பண்ணு, ஏன் ஜெயிச்சிருவ அப்படின்னு. மூளை சொல்கிறத கேட்கணுங்க, மனசாட்சி சொல்கிறதும் கேட்கணும், மூளை சொல்கிறதும் கேட்கணும். கேட்கும்போது விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறிங்க. விடாமுயற்சி பண்ணும்போது நீங்கள் மலையை தூக்கிடுவீங்க. ஏதோ ரூபத்தில் மலையை தூக்கிடுவீங்க. வெற்றி நம்மளுடைய துணிச்சல் தான் இருக்குதுங்க. பேக் வாங்கவே கூடாதுங்க, பயந்துடவே கூடாதுங்க, எதுக்கும் பயந்துடக்கூடாதுங்க, பயப்படாமல் இருக்கணுங்க. பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்னதுன்னா மனசில் நிமிர்ந்து நிற்கணுங்க. எதுவுமே என்ன பண்ணாலும் சரிங்க, முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் வெற்றி நமக்கே. ஒருத்தர் சொல்லுவாங்க, தவண்டு விட்ட போதும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அவன் சொல்கிறது ஏன்னு கேட்டு போட்டு மலக்கப்படுத்து யோசனை பண்ணுறீங்க. இன்னொரு தடவை நான் முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு. அது போனால் அது போட டோட்டலாகவே எல்லாமே போயிருமே, வேறு வழியே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக் வாங்கிடுவீங்க, உங்களுடைய கோழையாயிருவீங்க. நீங்கள் போன போதுடா, இந்த தடவை நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கே. கடவுள் விடமாட்டாருங்க. கடவுள் நீங்கள் இத்தனையும் தவண்டு போகிறது காரணம் என்னென்னா, சில தீய சக்திகள் உங்களை அப்படி இப்படிங்கும்போது கடவுள்கிட்ட நீங்கள் போகும்போது கடவுள் நின்றுக்குவார். கடைசி வாய்ப்பு அவர் சொல்லுவார் என்னென்னு, இப்போ நீ ஆடுறா அப்படின்னு. என்னங்க, கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனன்கிட்ட, இப்போ அம்பு விடு, என்னங்க, கர்ணன் இறந்துருவார் அப்படின்னு. அது மாதிரி கடவுள் உங்களுக்கு கடைசி சென்ஸை துணிச்சல் கொடுப்பார். இப்போ முயற்சி பண்ணுறா அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றி உங்களுக்குன்னு சொல்ல வர்றேன். எப்பவுமே விடாமுயற்சியை விடவே கூடாதுங்க. இப்போ கையில் 10 ரூபா தான் இருக்குது, 90 ரூபா நீங்கள் போச்சு, 90 ரூபா முதல் போட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், 10 ரூபா தான் இருக்குது. இந்த 10 ரூபாயும் போட்டாச்சுன்னா இருக்கிறதும் போச்சேன்னு நினைக்கவே கூடாது. அந்த 10 ரூபாயும் போட்டு ட்ரை பண்ணோம், பூரா பணம் வந்துருங்க உங்களுக்கு. அது மாதிரி தான் வெற்றிங்கிறது நம்மளுடைய துணிச்சல் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா?